அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் வரப்போகும் ஒரு ஆண் நபரால் உங்களுடைய வாழ்வில் நிகழப்போகும் 3 அதிசயங்கள் என்ன? இவை நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு மகர ராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகுவும் அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களை தவிர்க்க இயலாது, மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரை அதிக உஷ்ணத்தினால் சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். அதே போல் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தாமதம் தடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. செவ்வாயினுடைய சஞ்சார நிலையினால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடுங்க, கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் குருவினுடைய சுப பார்வை பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை என்பது அதிகமாக இருப்பினும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் மன மகிழ்ச்சி அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் மனதிற்கு திருப்தி அளிக்கும் பணி நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று ஆர்வம் உள்ளவர்களுக்கு எளிதில் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்கு. உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல யாருடைய சொந்த விஷயத்திலும் தலையிட வேண்டாம். அதே போல் உங்களுடைய சொந்த விஷயத்தையும் யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. காலகட்டங்களில் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி முயற்சிக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்விரு துறைகளும் சனி பகவானுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளதால இத்துறையினருக்கு அதிக உழைப்பும் அலைச்சலும் இருந்தாலும் அதற்கேற்ற லாபமும் வியாபார அபிவிருத்தியும் மனதிற்கு திருப்தி அளிக்குங்க, மகிழ்ச்சி அளிக்கும். அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வர்த்தக அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. புதிய முதலீடுகள் வியாபார அபிவிருத்தி திட்டங்களினாலும் ஈடுபடுவதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு போட்டிகள் நீடித்தாலும் வருமானத்திற்கு குறை இருக்காதுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு புதிய படங்கள் தயாரிப்பதற்கு அவற்றை வெளியிடுவதற்கு தியேட்டர்களில் ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. சென்ற காலகட்டத்தில் எடுத்த படங்களினால் ஏற்பட்ட மனப்பிரச்சனை நல்லபடியாக தீர்ந்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு, வருமானம் உயருங்க. ஒரு சிலருக்கு சொந்த திரைப்படம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை அன்பர்களுக்கு கிரகநிலைகள் ஆதரவாக அமைந்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. கட்சி தொண்டர்களிடையே புகழ் ஓங்குங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு பத்திரிகைகள் ஆதரவை தெரிவிக்கும். அதே போல் கட்சி
கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆதரவு நாடி வருவாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளத அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. அதே போல மகர ராசினியர்கள் குறிப்பாக மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்துள்ளத கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க செய்து தேர்வுகளின் போது வினாக்களை சரியாக புரிந்து கொண்டு சரியான விடையளிப்பதற்கு தெளிவு பிறக்க இருக்குதுங்க. உயர்கல்விக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் யோகமும் பலருக்கு அமைந்திருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வெயிலின் கடுமையாக இருப்பின் விளைச்சல் எதிர்பார்ப்பதை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகம் அனைத்தும் சாதகமாக வலம் வருவதால் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. திருமண வயதிலுள்ள கன்னியருக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு சம்பளத்தில் வேலையில் கிடைக்குங்க. அதே போல் வயதான பெண்மணிகளுக்கு உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வலிகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் வக்ரமம் பெறுகிறார். ஆனால் தற்சமயம் பயிற்சியான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் உங்களை தேடி வரப்போகிறது. பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக முயற்சிப்பீங்க. அதே போல் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்திப்பீர்களோ அது நிச்சயம் நடைபெற இருக்குதுங்க. இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும் வழிபாடாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.